ரெசிஸ்டர்ஸோட கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட்டில் நிறைய ரெசிஸ்டர் இருக்குது, அதை நான் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சீரியஸ் பேரலல் அப்படின்னு ரெண்டு கனெக்ஷன் இருக்குது. சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னா R1 R2 ரெண்டு ரெசிஸ்டரில் ரெட் டாட்டும் இந்த பிளாக் டாட்டும் கனெக்டடாக இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு எண்டு அதோட ரெண்டு ரெசிஸ்டரில் கனெக்டடாக இருக்குது, அதர் டூ எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இல்லை. அப்போ சீரியஸ் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ரெண்டு ரெசிஸ்டருமே சேமாக தான் இருக்கும் வேல்யூ, ஆனால் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இதில் V1 இருக்கும், அதில் V2 இருக்கும். இதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது சிம்பிள் அதோடைய ஆட் பண்ணாலே அதில் வந்து சிங்கிள் ரெசிஸ்டராக நான் கன்வெர்ட் பண்ண முடியும். இதே பேரலல் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய ரெண்டு எண்ணுமே கனெக்டடாக இருக்கும். R1 and R2 போத் எண்ட்ஸ்மே இங்கே கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த ரெட் டாட்டும் அந்த ரெட் டாட்டும் கனெக்டடாக இருக்குது, இந்த ப்ளூ டாட்டும் இந்த ப்ளூ டாட்டும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும்னா கரண்ட் என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ரெண்டுலையுமே டிவைட் ஆகும். ஏன்னா இங்கே ரெண்டு பிரான்ச் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால கரண்ட் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஆனால் வோல்டேஜ் வந்து parallel சர்க்கியூட்ல சேமாக தான் இருக்கும். இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது R1 into R2 போட்டு டிவைட் பை R1 plus R2 அப்படின்னு சொல்லி போட்டாலே இதை வந்து சிங்கிள் ரெசிஸ்டராக நாம் கிடைக்கக்கூடிய வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறது தான் அதோடைய ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.